சரிப்பா மோகன், பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். பட்டணம் போயிட்டு நினைச்சதை சாதிச்சு போடணும் என்ன? சரிப்பா, வேதா சாதிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தான் இப்படி அப்பாவையே எதிர்த்துட்டு கிளம்புறோம். ஆனா அப்பா இப்படி பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல சண்டை போடுவாரு, அப்புறம் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாருன்னு நினைச்சேன். ஆனா விடுப்பா, புறப்படுற சமயத்தில் அதெல்லாம் மனசுல போட்டு உழப்பிட்டு இருக்காத. பெரிய ஐயா கோவக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் ஒத்த புள்ள, நீ கோவம் இருக்குத்தானப்பா செய்யும். இங்க பாரு, பட்டணம் போய் பெரிய ஆளானேன்னா அந்த கோவம் எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எதுக்கு இருக்கோம்? பெரிய ஐயா மனப்பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசை மாத்தி கோவத்தெல்லாம் கரைச்சிடுறோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. அம்மா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிரும். மோகன், பஸ் வந்துருச்சு, வாங்க போலாம். வாங்க. இத புடிப்பா. வாங்க. வாச்சே. சரிப்பா. பார்த்து. நாங்க போயிட்டு வரோம். வாங்கம்மா. போயிட்டு வரோம் வரோம். பார்வதி. பத்திரமா போயிட்டு மாணிக்கம் வாங்க வரேன். ஐயா. சரி மோகன், வரட்டுமா? வரேன் வித்யா. பார்த்து. முன்னால போங்கம்மா, இடம் இருக்குமா? முன்னால போங்க. ஆமா மாணிக்கம், அது ஒத்துக்கிட்டீங்க. எப்ப மாணிக்கம், உன் வீட்டுக்குள்ள ஆளுங்கெல்லாம் புகுந்து ஜாமான் ஜட்டெல்லாம் தூக்கி வெளியில போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. என்னப்பா சொல்ற? என் வீட்லயா? ஓ வீட்டுல தான்ப்பா, வெரசா போய் பாருப்பா. எனக்கு யாரா இருக்குங்க? தெரியலையே பார்வதி. வா போய் பாப்போம். ஐயோ, தூக்கி போடுங்கடா எல்லாத்தையும். ஐயோ இங்க பாரு. ஐயோ அண்ணே, போடுங்கடா எல்லாத்தையும். நிறுத்துங்கண்ணே. அண்ணே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? யார் நீங்களா? இத பாருங்க, என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் பெரிய கிட்ட போய் கேளுங்க. பெரிய ஐயா கிட்டயா? என்ன என் வீட்டுல உள்ள பொருள் தூக்கி வெளில போட்டுட்டு இருக்கீங்க? கேட்டா பெரிய ஐயா போய் கேளுன்னு சொல்றீங்க நீங்க? இங்க நின்னு கத்திட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் வெளியள்ளி போட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துருவான்னு பெரிய ஐயா தான் சொன்னாரு. எதுவா இருந்தாலும் பெரிய கிட்ட போய் பேசிங்க. எதுக்கு ஐயா இப்ப வீட்டை காலி பண்ண சொன்னாரு தெரியலையே. ஐயா கிட்ட வாங்கின கடனுக்கோசரமும் நிலத்தோட குத்தகை பாக்கியும் நீங்க தரலேன்ட்டும் பெரிய ஐயா காலி பண்ண சொன்னார். ஏங்க, என்னங்க, வாங்க பெரிய ஐயா கிட்ட போய் பேசுவோம், வாங்க. சரி பார்வதி, வாங்க. நீ இங்கே இரு, நாங்க போய் பெரிய ஐயா பார்த்துட்டு வந்துடும். அம்மா, என் பிள்ளைய கொஞ்சம் பாத்துங்கம்மா. பாத்துக்காத்தா. வாமா வாமா. என்னையா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? கண்ணில் ஏதோ தூசு வந்துருச்சாயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. சரிங்கய்யா.
நில்லுங்க. உங்களை எல்லாம் உள்ள யார் விட்டது? வீட்டுக்குள்ள விட்டதுனாலதான் பிரச்சனையே வருது. ஐயா, ஏன் இவ்ளோ கோவம்? இப்படி அவசரமா எங்களை வீட்டை காலி பண்ண வச்சிட்டியலே. நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? நீங்க பண்ணதுக்கெல்லாம் உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. என் கண்ணு முன்னால நிக்காம வெளியில போங்க. என்னங்க ஐயா? ஐயா ஐயா, நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? பெரிய மனுஷன் நீங்க. சரியா விசாரிக்காம தீர்ப்ப சொல்லி நீங்க குத்தவாளி ஆயிடக்கூடாது ஐயா. வாய மூடுறா. நீங்க பண்ணதுக்கெல்லாம் உங்களை இங்க நிக்க வச்சு பேசுறேன் பாரு. இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. இப்படி பேசி பேசி தானே என் பிள்ளையோட மனசை கெடுத்துட்டீங்க. ஐயா, அவங்க படிச்ச படிப்புக்கு வெளியூர் போனா நல்லா முன்னேறலான்னு நினைச்சாங்க. அது எங்களுக்கும் சரின்னு தான் பட்டுச்சு. அத உங்ககிட்ட கேட்க சொன்னேன். அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு நீ யாரு? வேதா அம்மா வசந்த படிப்பு படிச்சிருக்காக. அந்த படிப்பு எல்லாருக்கும் உதவணும்னு நினைச்சாக. அவங்க பட்டணம் போய் முன்னேறினாங்கன்னா அந்த பெருமை உங்களுக்கும் உங்க பரம்பரைக்கும் தானையா சேரும். ஓஹோ, இவங்க போய் முன்னேறித்தான் எங்க பரம்பரைக்கு பேர் வாங்கி கொடுக்கணுமோ? எனக்கே அறிவுரை சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லலையா. இந்த பாரு, என் பேச்ச மீறி இந்த வீட்டு விட்டு போனவங்களுக்கு நீ ஓ வீட்டுல இடம் கொடுத்திருக்க. நீ இருக்கிறது என்னுடைய இடம்தான். அதை மறந்துட்டு என்ன உதாசீனப்படுத்தினவங்களுக்கு நீ அடைக்கலம் கொடுத்திருக்க. என்ன அவமானப்படுத்திருக்க. எங்களுக்கு நீங்க தாயா தெய்வம். உங்க புள்ள என் நண்பன். அவன் குடும்பத்தோட ராத்திரியில தெருவில் நிக்கிறத பாக்குறப்போ என் மனசு கேட்காம கூட்டிட்டு போனேன். உங்களை எல்லாம் தகுதி தராதரம் பார்க்காம தாயா பிள்ளையா பழக விட்டேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். உங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு எப்படியோ என் குடும்பத்தை பிரிச்சு நாசமாக்கிட்டீங்க. ஐயா ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. எங்களுக்கு உங்களையும் இந்த ஊரையை விட்டா வேற எந்த போக்கடும் இல்லையா. நாங்க எங்க ஐயா போவோம்? இந்த ஊரை விட்டு போங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, ஐயா, உங்களை தெய்வமா நினைச்சு கேக்குறேன். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஐயா, சரிங்க ஐயா. உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அப்படியே செய்யுங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நாங்க பண்ணது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வரும். அன்னைக்கு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. வாங்க கிளம்பலாம். மோகன், சாப்பிட வரீங்களா? மோகன், என்ன சொன்னீங்க? கவனிக்கல. இல்ல, இன்னும் சாப்பிட வரலையே, அதான் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட வந்தேன். இல்ல, எனக்கு பசிக்கல. நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன்.
இன்னைக்கு ஏதோ புது நாள் மாதிரி இருக்கு. நீங்க ஏன் இன்னும் சோகமாவே வரீங்க? வேதா, அப்பாவே நம்மளை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாரு. ஆனா இந்த மாணிக்கமும் பார்வதியும் இல்லைன்னா நாம இம்புட்டு தைரியமா போக முடியாதுல்ல. என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ பணம், நகை இதெல்லாம் யாருங்க கொடுத்தது? பார்வதி தான் கொடுத்தா. பார்வதியா? அவ எதுக்கு கொடுத்தா? நாம பட்டணம் போறோம், நமக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு அவ பிள்ளைக்காக சேர்த்து வச்ச மொத்தத்தையும் கொடுத்துட்டா. மாணிக்கமும் ஒண்ணுமே சொல்லல. அவங்களே கொடுத்தாலும் நீங்க ஏங்க வாங்குனீங்க? நீ இப்படி கேப்பன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா பார்வதி உதவியா கொடுத்தா நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி கடனா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி என் வாய மூடிட்டான். வேதாவோட படிப்புக்கும் திறமைக்கும் ஏத்த நல்ல வேலை வாங்கிட்டு நல்லா முன்னேறினதுக்கு அப்புறமா இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டான். யாருக்கு வரும் இந்த மனசு? பாத்தீங்களா, என் கனவை தேடி நான் நம்பிக்கையா போகும்போது பணம் நம்மள தேடி வருது. என்னோட படிப்புக்கும் திறமைக்கும் இனி எல்லாமே என்ன தேடி வரும். என்னங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா இதை நாம திருப்பி கொடுத்துடலாம். என் குடும்பம் இப்போ பெரிய அவசரத்துக்கு போயிடுச்சு. வேதவள்ளியும் அவன் நினைச்சதை சாதிச்சிட்டா. அவ படிப்புக்கும் திறமைக்கும் இன்னும் முன்னேறிக்கிட்டே போவா.
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இதுக்கெல்லாம் காரணமா இருந்த உங்க குடும்பத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களோட தியாகத்தாலதான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம். நீங்க எங்களுக்காக உசுரையே கொடுத்திருக்கீங்க. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எங்களுக்காக செஞ்ச தியாகத்துக்கு பதிலா எங்களால எதுவுமே செய்ய முடியாது. நான் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத பாவி ஆயிட்டேன். எனக்கு மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. அம்மா வித்யா, என்னாச்சுன்னு? வானம் இருட்டிட்டு வருதுமா. சத்த நேரத்துல மழை அடியோ அடின்னு அடிக்குமா. நீ கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்குமா, இல்லாட்டி மழையில் நனைஞ்சிக்கிட்டே வருவ. வேணாண்ணே, மழை வந்தா பாத்துக்கிடலாம். அது வரைக்கும் நான் இப்படியே வரேன். நல்லா இருக்கு. ஏமா சின்ன புள்ள மேல அடம் முடிக்கிற? மழை வருதுன்னு சொல்றல, வா வந்து முன்னாடி உட்காந்துக்க. எனக்கு ஒன்னும் ஆகாதுண்ணே. வாழ்க்கையில இதுக்கு மேல பெரிய இடிமலையெல்லாம் பாத்திருக்கேன். இந்த மழையெல்லாம் என்ன ஒன்னும் பண்ணாதுண்ணே. நீங்க கவலைப்படாம ஓட்டுங்க. என்னமோ போமா, இப்படி கிறுக்கு புள்ளியா இருக்கிய. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஏதாவது வண்டி வந்தா போயிடலாம். மழை வேற வர மாதிரி இருக்கு. பொறுத்துக்கம்மா. அண்ணே, வண்டி நிப்பாட்டுங்கண்ணே. என்னம்மா மழை வர மாட்டேக்கா இருக்கு? புள்ளத்தாச்சி ரோட்ல நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா. அதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஒரு வண்டியும் காணுமா. இருமா இருமா, வலிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அண்ணே, போற வழியில இவங்களை ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுலாம்னே. என்னன்னு யோசிக்கிறீங்க? வாங்கண்ணே. சரிம்மா சரிம்மா, வாங்கம்மா வாங்கம்மா. வாங்கம்மா, பாத்து வாமா. பாத்து வாங்க. மெல்ல பாத்துமா. மெல்ல ஏறுங்க. ஒன்னும் இல்ல, போயிடலாமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆஸ்பத்திரி வந்துடும். பொறுமா பொறுமா. அம்மா அம்மா, இருடா இருடா இருடா. இப்ப பிறந்த இருப்பா இருப்பா. கொஞ்சம் பொறுத்துக்க வள்ளி, பொறுத்துக்க. சரி சரி. எப்பா மாணிக்கம், பிரசவ வலி தான்ப்பா வந்திருக்கு. பார்வதி ரொம்ப பலவீனமா இருக்குப்பா. என்னம்மா சொல்றீங்க? பயப்படாதப்பா. இங்க வச்சிருக்காம உடனே டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுப்பா. அங்கதான் பிரசவத்துக்கு நல்லது. நான் வாரேன். போயிட்டு வாங்க. பார்வதி பார்வதி பார்வதி, என்னாச்சுடா உனக்கு? கொஞ்சம் பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பார்வதி இருமா. நான் போய் யாரையாச்சும் ஒத்தாசை கூட்டு வந்துடுறேன். வித்யா, நீ அம்மா பாத்துக்க. சீக்கிரம் வந்துடுறமா. அம்மா அம்மா, என் மனைவி பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காமா. அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோமா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. வாங்கம்மா. நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது. நாங்க என்னையா பண்ண முடியும்? நீங்க ஏற்கனவே பெரிய ஐயாவை பகைச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. வேண்டாயா, விட்டுலையா. என்னமா அப்படி பேசுறீங்க? எங்களுக்கு வேற வழி தெரியல.
அண்ணா என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சுண்ணே, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. வாங்கண்ணே. என்னப்பா மாணிக்கம், நீ ஏற்கனவே பெரிய பகச்சிக்கிட்ட, உனக்கு உதவி பண்ண போய் நாங்கள் ஊருக்குள்ள இருக்கதா வேணாமா? சொல்றத புரிஞ்சுக்கப்பா, எங்க பொழப்புல மண்ணெல்லி போட்டுறாத. என்ன விட்டுப்பா, அப்படி சொல்லாதீங்க. என்ன ராசு பேசிக்கிட்டு வா போலாம், வான்னு சொல்றேன்ல. வா அண்ணே 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 வாங்கண்ணே. அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா அப்ப வந்துருவாங்கம்மா. அண்ணே 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 என்னப்பா மலையில மனைவி பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கானே, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனே, கொஞ்சம் வாங்கண்ணே. மழை பெய்யுங்க. சொல்லுமா. ஏங்க எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? மாணிக்கம் முஞ்சாதிக்கு பிரசவ வலியா, அதான் ஒத்தாசைக்கு. ஏன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அவருக்கு ஒத்தாசை செய்ய போனா பெரிய ஏன் நம்மள ஊரை விட்டு ஒதுக்கிடுவாரு. அம்மா கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்கம்மா, வலியால துடிச்சிட்டு இருக்கா. வாங்க உள்ள வாங்க, வாங்க உள்ள வாங்க. அம்மா நீங்க உள்ள போங்க. என்ன இப்படி பேசிட்டு போறீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே. அம்மா அம்மா